ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க பார்க்கலாம். வாழைத்தண்டு வடை தாங்க செய்ய போகிறேன். 200 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அப்புறம் வாழைத்தண்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுருக்கேங்க. அப்புறம் உடச்சக்கடல மாவு, அதான் பொட்டுக்கடல மாவு ஒரு 100 கிராம் போல் எடுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேங்க மிக்சியில். அடுத்தது அதுக்கு தேவையானது வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ வடைக்கு எடுத்து வச்சுருக்க மாவில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இஞ்சி, அப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. அடுத்தது வாழைத்தண்டையும் நல்லா புழிஞ்சிட்டு இந்த வடை மாவில் சேர்த்துக்கலாங்க. நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா தட்டி நம்ம சுட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு மசால் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுட சுட டீ, காஃபி எடுத்து வச்சுட்டு அந்த வடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.